ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வேகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். வெள்ளிக்கிழமை அன்று நான் செய்த வேலைகளை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு விலாகாக. எப்போதும் போல் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலே இருந்துச்சு, எல்லா வேலையுமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே அந்த துளசி செடி நம்ம வீட்டில் இருக்கு இல்லையா, அது வச்சு இன்றைக்கி ஒரு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் தோணுச்சு. அதனால் இன்றைக்கி தனியாக வந்து மற்ற எப்போதும் போல் நார்மல் ரொட்டீன் விலாக் வந்து சாமி ரூம்லேயே போய் நான் வந்து பூஜை பண்ணுறதெல்லாம் கொடுப்பேன் இல்லையா, அது இல்லாமல் இன்றைக்கி நார்மலாக நிலைவாசல் பக்கத்துலேயே அழகாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி எளிமையான முறையில் வந்து துளசி செடிக்கு வந்து பூஜை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி உங்களுக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பூஜை வேலைகள்லாம் நம்ம வீட்டில் வந்து வெள்ளி செவ்வாய் நாட்களாக இருக்கட்டும், மற்ற விசேஷ நாட்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து வைப்ரேஷன் வந்து கொடுக்கும். அப்படி வீட்டுக்கு நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்ததுன்னா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து நம்ம தேடி வந்து வரும். அது வந்து உண்மையான விஷயம்தான். நம்மளுடைய மைண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிந்தனைகள் வந்து தோண ஆரம்பிக்கும். அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து இந்த மாதிரி நம்மளுடைய கடவுள்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்களை வந்து எளிமையான முறையில் பூஜைகள் மூலம் நம்ம செஞ்சு நம்ம வேண்டுதல்களை வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்கு வந்து ஒரு விதமான நிறைவாக இருக்கும் இல்லையா. அந்த ஊதுபத்தி வாசனையாக இருக்கட்டும், அந்த தீபம் வந்து வெளிச்சதமாக இருக்கட்டும், அந்த சாம்பிராணி போடுற அந்த நறுமணமாக இருக்கட்டும், அந்த வீடு முழுதுமே பார்த்திங்கன்னா மங்களகரமான ஒரு ஃபீல் வந்து கொண்டுட்டு வந்துடும். நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து சுவாமி கும்பிடும் பொழுது நம்மளுடைய மனசு வந்து ஒரு அமைதியான நிலைக்கு வந்து போகும். அதனால தான் அடிக்கடி நம்ம வந்து பூஜைகள் செய்ய முடியலைனாலும் வெள்ளி செவ்வாய் நாட்களையாவது நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்களை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கலாம். அது மனசுக்கு வந்து ஒரு விதமான சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். இன்றைக்கி வந்து விலாகில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நான் நிறைய டைம் வந்து ரொம்ப நாளாக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்கிறேன், ஆனால் எனக்கு நான் நினச்சது வந்து நடக்கலை அப்படின்னு வந்து சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. அதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நானுமே அப்படி தான் பிரம்ம முகூர்த்த நம்ம ஒரு விஷயம் வந்து என்ன நினைக்கிறோம்னா, ஏதாவது நம்ம ஒரு பூஜைகளாக இருக்கட்டும், நம்ம பிரார்த்தனையாக இருக்கட்டும், வேண்டுதலாக இருக்கட்டும், அது உடனுக்குடனே நமக்கு வந்து நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லைஃப்பில் வந்து நடக்கிறோம். அது வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நினச்ச உடனே வந்து ஒர்க் அவுட் ஆகிரும். சில பேருக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும், நடக்காமல் இருக்காது. என்னுடைய லைஃப்லையுமே நிறைய விலாகில் வந்து நான் சொல்லியிருப்பேன். அந்த சிஸ்டர் புதுசாக பார்க்குறதுனால தெரியல, என்னென்னு தெரியல, நிறையா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம் எழுந்துச்சி நம்ம தீபம் வைக்கும் பொழுது நிறைய விதமான கஷ்டங்கள் வந்து எனக்கு வந்து லைஃப்பில் வந்து வந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே தீபம் வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கூட நான் வந்து மனசு வந்து எனக்கு வந்து போயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டம். அதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, கஷ்டம் வர்றது நமக்கு வந்து சோதிக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அதன் பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கான நேரம் வந்து கண்டிப்பாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து யாராலுமே மாற்றவே முடியாது. நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் தானாக வந்து கிடைச்சிரும். அது வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அதனால் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருங்க. நீங்கள் நினச்சது அனைத்துமே வந்து நடக்கும். நடக்கலையே சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க, அவங்கவுங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த மிராக்கிள்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம லைஃப்பில் எந்த ஒரு மாற்றமே இல்லையே, நம்மளுமே வந்து கடவுளை வந்து கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம், நம்ம அப்படியே தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறதுனா மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு கஷ்டம் வந்து வந்துடும். ஏன்னா அது எல்லாருக்குமே உள்ளது தான். நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு நம்மளுடைய வேலைகளை வந்து இந்த பிரபஞ்சத்திட்ட வந்து வைக்கும் பொழுது நம்மளுடைய தேவைகளை அது பூர்த்தி பண்ணலை அப்படிங்கிற போது ஒரு விதமான கஷ்டம் வரும். ஏன்னா வந்து இப்போ உள்ள காலத்தில் அதுவும் பெண்கள் வந்து அதிகாலை நேரத்தில் எழுந்திக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது இல்லையா. அது இந்த கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த சோம்பேறித்தனத்தினால வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து அந்த வாழ்க்கையில் வந்து அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம். அப்படிங்கிற பொழுது நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் எழுந்துச்சி உங்களுடைய வேண்டுதலெல்லாம் வைக்கிறீங்க. அதில் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். நம்ம வந்து இவ்வளவு பூஜை செஞ்சுமே நமக்கு எதுவுமே கிடைக்கலன்னு அப்படி வருத்தப்படவே படாதீங்க. இப்போ கிடைக்கலனாலும் அது சேர்த்து வச்சு உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது டபுள் மடங்காக வந்து கொடுக்கும். அது வந்து உண்மையான விஷயம். என்னோடய லைஃப்பில் வந்து நான் இப்போ வந்து இப்போ 2 இயர்ஸாக வந்து நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன்.
இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் வந்து அதை நான் சொல்கிறேன் இல்லையா, நமக்கான நேரம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அது எந்த ஒரு யாருனாலுமே அதை தடுக்க முடியாது. நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நல்ல விதமாக நமக்கு வந்து பிரபஞ்சம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசுக்குள்ளே வந்து நமக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வர ஆரம்பிச்சிடும். நமக்குள்ளேயே நம்ம வந்து பொறாமைப்பட்டுப்போம். நமக்கெல்லாம் இவ்வளவு கிடைச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். உங்களோட வேண்டுதல்களை மட்டும் நீங்கள் வந்து ஆணித்தனமாக நம்பி வந்து சொல்லுங்கள். அதற்கான சூழ்நிலைகளை வந்து அது வந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து சாதாரணமாக நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான். அதனால நெறைய பேருக்கு நெறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே நெறைய மிராக்கிள் நடக்குது. நம்ம லைஃப்ல ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்க லைஃப்லயுமே நடக்கும். என்னுடைய விளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப நான் எதுக்காக அத வந்து சொல்றேன்னா, ஒரு விஷயங்கள் நம்ம வந்து அடிக்கடி சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு வந்து அது ஆழ் மனதில வந்து பதிய வைக்கும். அதனால தான் வந்து திரும்ப திரும்ப நான் வந்து அந்த அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து சொல்கிறது. ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இல்லையா? இப்போ உள்ள காலகட்டத்தில வந்து பார்த்திங்கன்னா, எல்லா விதமான மக்களுமே சரி, ஏதோ ஒரு டிப்ரெஷனில் தான் நம்ம வந்து மூழ்கி இருக்கோம்னே சொல்லலாம். அது பண கஷ்டம் இருந்தாலும் சரி, உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் சரி, குழந்தைகள் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை, அது சம்மந்தமாக நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு சரி, அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து கஷ்டம் இல்லாத மனிதர்னு சொல்லிட்டு யாருமே நம்ம சொல்ல முடியாது. ஒரு புத்தர் கூட ஒரு கதையில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டுக்கிட்டே இருந்தாராம். அப்போ வந்து புத்தர்கிட்ட போய் கேட்கும் பொழுது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, எல்லாருமே சந்தோஷமாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கேட்கும் பொழுது புத்தர் வந்து சொன்ன வார்த்தை என்னென்னா, எந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறப்பு இல்லை அப்படின்னு ஒரு வீட்டில் வந்து யார் வீட்லையாவது சொன்னாங்கன்னா, நீ அதை வந்து என்கிட்ட வந்து சொல்லு, எந்த வீட்டில் அது நடக்கலை அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லுவார். அப்படி வந்து அவர் வீட்டில் ஒவ்வொரு வீடாக போய் கேட்கும்பொழுது பார்த்திங்கன்னா, எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு இறப்புங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கு. அது நம்ம தாத்தாவாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், அவங்க கொள்ளு தாத்தாவாக இருக்கட்டும், கொள்ளு பேரன், அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, இறப்புங்கிறது ஒரு வீட்டில் சகஜமாக அது வந்து மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே அது வந்து வரக்கூடிய விஷயம். ஒரு வீட்டில் வந்து எல்லாருக்குமே அந்த சூழ்நிலையிலேருந்து கடந்திருப்போம் இல்லையா? முன்னோர்களாக இறந்துருப்பாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா, அந்த கவலைப்பட்ட மனிதர் வந்து புத்தர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, எல்லார் வீட்லேயுமே ஒரு இறப்புங்கிறது கண்டிப்பாக வந்து இருந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கார். அதே மாதிரி தான் துன்பங்களும் கஷ்டங்களும் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி கடந்து போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிற விஷயம்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று நான் வந்து படித்தேன். அது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி தான் லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதையே நம்ம நினச்சி வந்து நம்ம சோர்ந்து போகவே கூடாது. நான் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு என்ன விஷயம் கற்றுக்கிட்டேன்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய கணவர் ஒரு ஆள் தான். அவங்க வந்து உழைச்சி தான் இந்த வீடு வந்து கட்டினாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து கொரோனா டைமோட எக்ஸ்ட்ரா அதிகப்படியான கடன் வந்து வந்துருச்சு. இப்போ 3,00,000 கடன் வாங்கினோம்னா, அந்த 3,00,000த்துக்கான வட்டி வந்து அதிகமாகிடுச்சு. அப்படியே எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ 2 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா, கொரோனாவோட எந்த ஒரு ஜாப் வேகன்சி எதுவுமே போகலை இல்லையா? வீட்டில் தானே இருந்துட்டாங்க. அப்படிங்கிறது ரொம்ப கடன் சுமை வந்து அதிகமாகிடுச்சு. எப்போ பார்த்தாலும் நான் வீட்டை வந்து திட்டிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன் இவ்வளோ கடன் வாங்குனீங்க? எப்படி நம்மளால் கொடுக்க முடியும்? சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான ஒரு, ஏன்னா நம்ம சூழ்நிலை அப்படி நம்ம எப்படி கொடுக்க முடியும் அந்த சிந்தனைகள் தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன், நம்ம என்ன செஞ்சோம் நம்ம ஃபேமிலிக்கு, நம்ம இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப நம்ம டிப்ரெஷனில் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் வந்து அந்த டைமில் தான் எனக்கு வந்து சரி நம்மளும் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வந்து நான் ஜேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட ரொம்ப சூப்பராக வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி தான் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வந்து வேண்டும் பொழுது பார்த்திங்கன்னா, அது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் கொடுக்குறதுக்கான சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கரெக்டான விதத்தில் வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிறணும். நிறைய வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்து பிரபஞ்சம் வந்து கொடுக்கும். அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து யோசித்து நம்ம இது செய்யலாமா வேணாமான்னு நமக்கு வந்து அந்த பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு நம்ம அதை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலைமைக்கு வந்து போவோம். பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே உடனே பணக்காரங்கள் ஆகிட்டாங்களா அப்படின்லாம் கிடையாது. அவங்களுமே நிறைய சீக்ரெட் ஆஃப் த லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செஞ்சுருப்பாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அளவில் இருக்க இளையராஜா சார் இருக்கிறாங்களே, அவங்க கொண்டு
பெரிய பெரிய அளவிலான மனிதர்கள் வந்து நிறைய பேர் ரஜினி சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த தியானத்தை பற்றிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் லைஃப்பில் வந்து வெற்றியாளர்கள் அனைவருமே அந்த பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நேரத்தை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா அன்றாடம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு வந்து மேலும் 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 நல்ல நல்ல சூழ்நிலைகள் வந்து உருவாக்கி கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. சாதாரண மனிதர்களாகிய நம்மளால் முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளாலையும் முடியும். அவங்கள மாதிரி தான் நம்மளை மாதிரி தான் அவங்களும். ஆனால் அவங்களுடைய எஃபர்ட் கொஞ்சம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துச்சு அவங்க போடக்கூடிய எஃபர்ட் கொஞ்சம் நல்லா அதிகமாக வந்து போடுறாங்க. அப்படிங்கிற பொழுது நம்மளாலேயும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வேண்டுதல்களை வந்து ரொம்ப அப்படியே ஆள் மனது வரைக்கும் கொண்டுட்டு போய் நல்ல விதத்தில் நம்ம வந்து கொண்டுட்டு போவோம். கண்டிப்பாக பிரபஞ்சம் வந்து நடத்தி கொடுக்கும். அதுக்கு நானே வந்து ஒரு சாட்சினே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் வந்து நடந்திருக்கு. இன்றைக்கி காலையில் எளிமையான முறையில் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து துளசி செடிக்கிட்ட வச்சுருந்தேன் இல்லையா தீபம், அதேமாதிரி எடுத்துகிட்டு வந்து உள்ள பூஜை அறையிலேருந்து வச்சுட்டேன். ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. எளிமையான முறையில் தான் வந்து நான் வந்து வச்சுருந்தேன். இன்றைக்கி காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலையாக இருந்துச்சு. சரி கத்திரிக்காய்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடலாம் வந்து சமைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே போய் வேலை முடிகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து எப்போ நம்ம சமைச்சு சாப்பிட்றது, தம்பி வேறு பசிக்குதுன்னு அழுதுகிட்டே இருந்தான். சரி போய் ஹோட்டலில் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு, ஏன்னா அவங்க வந்திருக்க நேரம் நம்ம கொஞ்சம் வெளியில் போகும்போது இந்த மாதிரி சாப்பிட்டா தான், அப்புறம் வேலைக்கு போயிட்டாங்கன்னா நமக்கு வெளியிலலாம் போகிற வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அங்கேயே சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வீடியோ விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி. வேறொரு விலாகில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.